வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எம்ப்ளாயியுடைய இன்கம் டேக்ஸை எப்படி அப்டேட் பண்ணுறது, அதாவது டிடக்ஷன். அவங்களுடைய டிடக்ஷன் உதாரணமாக சேவிங், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறமா டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் ஏற்றணும். யார் இது முழுக்க முழுக்க எம்ப்ளாயி ஐடி. இது ஒரு எம்ப்ளாயி, ஆல் ஸ்டாஃப், ஆல் டீச்சர். அவங்க ஐடி போடுறீங்க, பாஸ்வேர்டு போடுறீங்க. பாஸ்வேர்டு தெரியல, லாகின் பண்ண முடியல, சைன்இன் பண்ண முடியலன்னு சொன்னால் நீங்கள் கீழே இருக்கு பாருங்கள், ஃபர்கட் பாஸ்வேர்டு, அது கொடுங்க. இதான் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணுறது அது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோ மீண்டும் நான் போடுறேன். இங்கே தான் இருக்குது. இது பாஸ்வேர்டு தெரியாதவங்களுக்கு மறந்து போனது. இதை கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இது பண்ணிங்க. ஸோ பல பேர் பாஸ்வேர்டு தெரியலன்றாங்க. அதுக்காக வீடியோ போட்டுருக்கேன், அதை பார்த்துங்க. பழைய வீடியோ தான். இப்போ இது எம்ப்ளாயி ஐடி நான் என்ன பண்ணுறேன், இங்கே சைன்இன் பண்ணுறேன். ஐடி போடுறேன், பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணுறேன். இது ஒரு எம்ப்ளாயியுடைய ஐடி. இதில் இ சர்வீஸ் இருக்கு பாருங்கள். இதான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இ சர்வீஸ். இ சர்வீஸ் இருக்கு பாருங்கள், காட்டுறேங்க. ஏன்னா இது ஒரு எம்ப்ளாயின்றதால இதை ரொம்ப நிதானமாக சொல்கிறேன். ஏன்னா எம்ப்ளாயிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நாட் ஃபார் இனிஷியேட்டர். இது முழுக்க முழுக்க ஒரு எம்ப்ளாயி ஐடி. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். கிளிக் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள். இதுதான் இ சர்வீஸ் ஹெச்ஆர். இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ பண்ணுறோம். உள்ள லாகின் ஆயிடுச்சு. ஏன்னா எம்ப்ளாயிக்குரிய அதாவது ஓல்டு புத்தகம், முக்கியமாக ஓல்டு ரீஜன் புத்தகம் தான் பண்ணணும். இது எல்லா எம்ப்ளாயும் பண்ணணும். ஆல் ஸ்டாஃப், ஆல் டீச்சர், பிடி, பிஜி எல்லாமே பண்ணணும். இங்கே பாருங்கள், ஹெச்ஆர்லாம் இருக்காது. ஏன்னா இது எம்ப்ளாயி ஐடி. இதில் போய்ட்டு எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறீங்க. எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் கிளிக் பண்ணுறீங்க, லோட் ஆகுது. இதில் இங்கே ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறீங்க. ஏரோ மார்க் கிளிக் பண்ணி நமக்கு லோட் ஆகும். அதாவது பேஜ் மாறுது பாருங்கள். இதில் அதர்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே அதர்ஸ், இதை கிளிக் பண்ணுறீங்க. வீடியோவை தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். அது பண்ணால் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அடுத்து ரெண்டாவது இங்கே இருக்குது பாருங்கள், இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன். இங்கே இருக்குது பாருங்கள், அதை நாம் கிளிக் பண்ணோம். இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இருக்குது, அதுதான் முக்கியம். ஸோ இதான் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே பண்ணியாச்சு. இதில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இதில் தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எல்லாம் நம்முடைய அதாவது ஹவுஸ் ரெண்ட், லோன் இல்லாதவங்க இதை போடலாம். அடுத்து இது ஹவுஸ் ரெண்ட் இருக்குது. இதில் அதாவது உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ உங்களுக்கு பிடிக்கணும்னா இதில் போடுங்க. இதை கிளிக் பண்ணி ஹெச்ஆர்ஏ போடலாம். நீங்கள் உதாரணம் ஹெச்ஆர்ஏ போட்டு காமிக்க பாருங்கள். இதில் மந்தில் அவருக்கு ஆக்சுவலாக ரெண்ட்டு அவர் ஒரு 10,000 கட்டுறாரு. ஸோ 10,000 போடலாம். இது போடுங்க. இதே மாதிரி 10,000 ஃபுல்லாக வந்துடும். இது நீங்கள் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், மறக்காமல் இதை நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணுறீங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் கொடுக்கும். இது ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதம் முதல் வாரத்தில் பண்ணணும். முதல் வாரத்தில் நான் பண்ணினது. இது மாதிரி இதை சேவ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இதை சேவ் பண்ணுங்கள். அடிஷ்னல் தேவைன்னா இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சேவ் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட். இது என்னென்னா லோன். இது என்னது நெக்ஸ்ட் இருக்குது. லோன் தரோம். அவருக்கு ஏதாவது லோன் இருக்கா, லோன்லாம் இதில் கொடுக்குறோம். செல்ஃபாக தராது. இதான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது டேட்டா ஃபில் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், இதில் இருக்க டேட்டா டேட்லாம் பரவாயில்ல, டேட்டை பற்றிலாம் முக்கியம், அமௌண்ட் தான் நமக்கு முக்கியம். இதெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ மேண்டரி. ஸோ திருவள்ளூர் எல்லாம் திருவள்ளூர் ப்ளேஸ் போட போதும். லோன் எப்போ சேங்ஷன் ஆச்சு, எப்போ தான் கட்டுறாரு, அவர் ஒரு 2 இயராக கட்டுறாரு. ஸோ 2 இயராக கட்டுறாருன்னா நீங்கள் 2024, 23 போடலாம், தப்பு இல்லை. 23 ஏப்ரல்லே கட்டுறாரு. நீங்கள் எப்போ லோன் வாங்குறீங்க அந்த டேட்டு போடுங்க. அதுக்கப்புறமா அமௌண்ட்டு, அதாவது லோன் அமௌண்ட் இருக்குது பாருங்கள். இந்த அமௌண்ட்லாம் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கின லோன் எந்த அமௌண்ட்டு, அது 40 lakhsனா 40 lakhs. சேங்ஷன் டேட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டு போடுங்க. இதெல்லாம் அமௌண்ட்டு போடுங்க. அதே மாதிரி டேட் அந்த பில்லு எப்போ போட்டாங்க அந்த டேட் போடலாம். அது சேம் 2023 அப்பயே பில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ பில் போட்டாங்க. பில் போட்ட டேட்டு நம்ம சேங்ஷன் ஆன டேட்டை ஆர்டர் டேட்டு போடுங்க. ஸோ டேட்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் முன்ன போடலாம். அதெல்லாம் போடுங்க.
ஸோ அப்புறமா வந்து பிரின்சிபல் அமௌண்ட், இது அமௌண்ட் பிரின்சிபல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க. இதெல்லாம் வந்து அமௌண்ட்டு போடுங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 2 lakhs, அதாவது கம்மியாக போடாதீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக போடணும், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிரின்சிபல் எவ்வளோ கட்டுறீங்க, இதில் வந்து இதுவே நமக்கு பிரின்சிபலாக இருக்கலாம், மேபி இது பிரின்சிபலாக இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், மினிமம் வந்து போடலாம். 3 lakhs வருமானம் போடலாம். அது மாதிரி போட்டு மறக்காமல் இந்த அதாவது 18E இதுக்கு தான் எலிஜிபிள். இதை டிக் பண்ணுங்கள். இதை டிக் பண்ணிவிட்டு மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ ஓடுது உங்களுக்கு, அது மந்த்லி வந்து வர இஎம்ஐ வந்து இங்கே போடுங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கரண்ட்டு, இது கரண்ட் இப்போ போகுது. இது வந்து ப்ரீவியஸ், அது வந்து ப்ரீவியஸ் இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் பெய்டு ப்ரீவியஸில் எப்போ போணுச்சு சேமாக தான் இருக்கும், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், சேமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி சேமாக போடுங்க. இதெல்லாம் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட், அதே மாதிரி இதிலே போடணும். நெக்ஸ்ட் இதே கொடுத்துடணும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது வந்துருக்கு பாருங்கள். தேவைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், தேவைன்னா இங்கே மாற்றிக்கலாம். ஸோ அமௌண்ட்டு தப்பாக தான் மாற்றிக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுவேன். வேறு என்ன இருக்குது நமக்கு, அடுத்த லெவல் போகலாம். அடுத்தது நமக்கு லெவல் வரும். இப்போ இதில் பாருங்கள், அடுத்து நம்ம வந்து இந்த 80C இது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம சிபிஎஸ் ஃபண்டுகள்லாம் இருக்குங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பிஎல்ஐ யூஸ் பண்ணுவோம், எல்ஐசி யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இதில் போடலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இதில் 80 இதில் பாருங்கள், இதில் கிளிக் பண்ணி போடலாம். இதில் கொண்டு நீங்கள் இதை போடலாம். இதில் என்ன இருக்குது, 80யில் என்னென்ன இருக்குது அதை போடலாம். அடுத்து வந்து இந்த 80cc என்ன இருக்குது அதை போடலாம். இது மாதிரி இதுலேயும் போடலாம். இல்லை நீங்கள் வந்து தனியாக ஒன்று வந்து 6ல் போடலாம், 6ல் அதையும் போடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து அடுத்து நம்ம போடுறது வந்து இந்த அமௌண்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்கள். எம்ப்ளாயி கேபிட்டல், இது வந்து நம்ம அடுத்து வந்து டிக்ளரேஷன், வேறு என்ன இருக்குது நமக்கு சேவிங்லாம் இருக்கும், அதெல்லாம் போடலாம். இங்கே தான் அடுத்து பாருங்கள், முக்கியமான விஷயம் தான் டிக்ளரேஷன் அண்டர் சாப்டர். மேலே இருக்கிறது வந்து ஹவுஸ் ரெண்ட்டு, இது நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிறது வந்து ஹவுஸ் லோன், அதாவது இன்ட்ரெஸ்ட், அதாவது லோன் பற்றி போட்டோம், என்ன லோன் பற்றி போட்டோம். அது கீழே லைனாக வாங்க. டிக்ளரேஷன் அண்டர் அதாவது 6, அதாவது சாப்டர் 6A இருக்குது. இதுதான் முக்கியமானது. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கம்பல்சரி ஓல்டு கொடுத்தவங்க எல்லாருமே ஃபில் பண்ணதை. இதில் இருக்குது பாருங்கள், இதில் என்ன இருக்குது 80 ஸோ இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இதில் போடலாம், அதை போடுங்க. அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் போடுங்க. உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ இதெல்லாம் பார்த்து இதை நீங்கள் போடணும். ப்ரீமியம் இருக்கா, இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் போடலாம், அதை போடுங்க. ஸோ அது இன்சூரன்ஸ் போடலாம். வேறு என்னென்ன போடலாம் பாருங்கள், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து 80cc இருக்குது, 80D இருக்குது. ஸோ எல்லா செக்ஷன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங், தங்க மகள் ஸ்கீம்லாம் இருக்குது, அது போடலாம். இதெல்லாம் வந்து இதில் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அமௌண்ட்டு போடணும். எல்லாமே அமௌண்ட்டு போடுற மாதிரி தான். இது மாதிரி இதை போடுங்க. இது வந்து நம்ம அதாவது அடுத்து வந்து இந்த ப்ராசஸ் நம்முடைய அமௌண்ட் இல்லை 80cc என்னென்ன போடலாம், அமௌண்ட்டு போடலாம் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுங்கள், சரியாக வராமல் கீழே வரும். வந்து போகிறோம் 80cc அமௌண்ட்டு போடுறது. இதெல்லாம் நீங்கள் அமௌண்ட்டு போடலாம். நீங்கள் இதில் போட்டிங்கன்னா இது ஒன்று போடலாம். வேறு என்ன போடலாம், எல்ஐசி போடலாம், அதாவது அந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குல்ல, அதை போடலாம். அதை கூட நீங்கள் போடலாம், அந்த ஸ்கீம்லாம் இதில் போடலாம். அடுத்து வந்து 80, அதாவது 80D இருக்குது பாருங்கள். இங்கே இது வந்து 80D இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ். இங்கே அதில் வைங்க பாருங்கள், ஒத்து பாருங்கள். அது மாதிரி எல்லாமே போடணும். இங்கே அமௌண்ட்டுலாம் நம்ம ப்ரீமியம் அமௌண்ட்டில் கட்டுறீங்க, ப்ரீமியம் வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணுறது தான். எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறது தான். உங்களுக்கு என்ன வருதோ அதை போடுங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். எல்லாத்தையும் செக்கப் ஏதாவது பண்ணுறீங்களா, ப்ரீமியம், அந்த அமௌண்ட்லாம் ஃபில் பண்ணுறது தான். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு தரணும். பேரண்ட்டு தர ப்ரீமியம் பேரண்ட் தரீங்களா, பேரண்ட்டு கொடுத்து பேரண்ட்டு போடுங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரத்தில் நீங்கள் இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்போ ரிவ்யூ அண்டு ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணது. அமௌண்ட்லாம் போட்டு இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அமௌண்ட் சப்மிட் பண்ணணும். எல்லாம் சேவ் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதை வந்து மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.